அமெரிக்கா ஈரான் போர் தொடங்கி கிட்டத்தட்ட 15-20 நாட்கள் ஆன பிறகும் கூட எந்த ஒரு நாடும் உலக நாடுகளும் ஈரானுக்கு ஆதரவாகவோ இல்லை ஒரு அமெரிக்கா இஸ்ரேலோட அந்த செயல்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவித்த வகையில செயல்பாடோ கண்டன அறிக்கை இது இல்லாமல் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. கட்டத்துல ஈரான் என்ன பண்ணாங்க, எங்க அடிச்சா எங்க வலிக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உலகத்தின் 5 எண்ணெய் கப்பல்கள் செல்லக்கூடிய நீர்வழி பாதையான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கேப்சர் பண்ணி யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி பிளாக் பண்ணாங்க. இதையும் மீறி போற கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தி முயற்சிச்சாங்க. இதனால கப்பல் ஓனர்கள் என்ன பண்ணாங்க, இன்சூரன்ஸ் பணம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பயந்துட்டு கப்பலை பூரா அங்கே நிப்பாட்டினாங்க. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட கப்பல்கள் அந்த ஹார்முஸ் நீரினை கடப்பதற்கு காத்துக்கிட்டு கிடக்கிறது. சாதாரண நாட்களில், அதாவது போர் பதட்டம் இந்த மாதிரி சூழ்நிலை இல்லாத காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னாக்க குறைந்தது ஒரு நாளைக்கு 120 கப்பல்கள் அந்த பாதை கடந்து செல்லும். ஆக சுத்தமா அந்த பாதை அடைச்சனால இந்த எரிபொருள் விநியோக சங்கிலியும் முழுமையாக பாதிக்கப்பட்டு இந்தியா மிகப்பெரிய பாதிப்பை அடைஞ்சது. இந்தியா மட்டும்தான் உலக பாதிப்பு அடைஞ்சது. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாத்தையும் நம்ம பாதிக்க செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஈரான் என்ன பண்ணாங்க, அவங்க நட்பு நாடுகளான ஒரு 5 நாடுகள், அதாவது இந்தியா, பாகிஸ்தான், சைனா, ரஷ்யா அண்ட் ஈராக், இந்த 5 கண்ட்ரிகள் அவங்க என் நட்பு நாடுகள், அவங்க மட்டும் இங்கே கிராஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதையும் என்னோட ப்ராப்பரான பர்மிஷன் இல்லாம போகாது, என்னோட பர்மிஷன் வாங்கி போகலாம்னு சொல்லி ஒரு அனுமதி கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு சரியான அனுமதி பெற்றுதான் இத்தனை நாடுகள் ஒரு நாளா போயிட்டு வந்துருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் என்ன பண்ணா, நம்ம நட்பு நாடு தானே, பக்கத்து நாடு தானே, அண்ணாச்சி சொன்னா கேட்டுக்கோரு அப்படின்னு இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு, பாகிஸ்தான் சொந்தமான ஒரு எல்பிஜி கேரியர் செலன் அப்படிங்கிறது பாரசீக வளைகுடால வழியா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் கொடியோட. அப்போ அந்த ஈரானோட ஐஆர்ஜிஎஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க கூப்பிட்டு வார்ன் பண்ணிருக்கிறாங்க, உங்களுக்கு பெர்மிஷன் இல்லை, நீங்க திரும்பி போயிருங்க அப்படின்ட்டு, இதுக்கு மேல நீங்க வந்தீங்கன்னா தாக்கிடுவோம் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி பயந்து அந்த பாகிஸ்தான் கப்பல் என்ன பண்ணிருக்காங்க, திரும்பி யூடியூப் அடிச்சு பாரசீக வளையத்தை கிராஸ் பண்ணும் போது வேறுங்க அடிச்சாங்களோ தெரியாம அடிச்சாங்க தெரியல, ஐஆர்ஜிஎஸோட அட்டாக்ல அந்த கப்பல் அடிச்சு நொறுக்கப்பட்டு இரையாடி கடல்ல முழுகிருச்சு. ஆக பர்மிஷன் எல்லாம் யாராவது அடிப்பேன் அடிக்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 3000 கப்பலுக்கு மேல அங்க கிராஸ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கப்பலும் கிராஸ் பண்ணணும்னாக்க 18.8 கோடி அமௌண்ட் கட்டினாதான் கிராஸ் பண்ண அவ்வளவு பண்ணுவோம். இந்தியாவுக்கும் பொருந்துங்கிற மாதிரி தான் ஒரு செய்தி உலாகிட்டு வருது. உண்மையா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அதுக்குள்ள போக வேண்டாம். ஆக இந்த மாதிரி வசூலிக்கக்கூடிய தொகைகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா அந்த ஈரான் அமெரிக்காவுக்கு யுத்தத்துக்கு ஈரான் சார்பாக பயன்படுத்தப்படுகிற ஒரு வெளிப்படையாவே ஒரு அறிவிப்பு எழுதப்பட்டிருக்கு. அதனால நட்பு நாடுகள் மட்டும் அந்த பக்கத்துக்கு கிராஸ் பண்ணலாம், கிராஸ் பண்ணாலும் பணம் கட்டிட்டு தான் போகணுங்கிற சூழ்நிலை இருக்கு. ஆனால் இந்த சலுகைகளை தவறாக பயன்படுத்த முயன்ற பாகிஸ்தான் மிகப்பெரிய அடியை வாங்கிட்டு அவமானப்பட்டு ஒரு பொருளாதார இழப்பை சந்தித்திருக்கு.